ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற என்னோட ஃபேவரட் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட ஃபேவரட் டூல்ஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனோன்னா அதுலேயே எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க். ஜஸ்ட் இது நீங்கள் போட்டாலே போதும், suip.biz. இந்த வெப்சைட் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விஷயம் பண்ணலாம். நம்ம டார்கெட்டோட ஐபி ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம், நம்ம டார்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே போக போக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம தனியாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அதில் போய் ரன் பண்ணணும், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும், அதை போய் ரன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வெப்சைட்ல போட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இப்போ எது தேவையோ அதை போய் நம்ம இதில் கிளிக் பண்ணோன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது இருக்குது. இந்த இடத்துல நான் ஃபைண்ட் அவுட் யுவர் யூசர் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன வருதுன்னா, நம்மளோட யூசர் ஏஜென்ட் அப்படின்றது என்ன வருது, என்ன இருக்குன்னு காட்டுது. யூசர் ஏஜென்ட் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸில் இருக்கு ஒரு விஷயம். அதாவது நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதோ, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் போகும்ல, அதில் எந்த டிவைஸ்ல இருந்து இந்த ரெக்வஸ்ட் வருது, எந்த ஃபோன்ல இருந்து வருது, அந்த மாதிரிலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதனால மொசிலா. விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன், அதனால விண்டோஸ் 10. 64 பிட் யூஸ் பண்ணுறேன், அதனால 64. அதுக்கப்புறம் அதோட சீரீஸ், அதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க நிறையா அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ்க்கு நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, ஐபி அட்ரஸ் ஆஃப் வெப்சைட்டுன்னு இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணுறேன், லோட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த யூஆர்எலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. நான் என்ன போடுறேன் அப்படின்னா, facebook.com அப்படின்னு போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் வெப்சைட்டை போடலாம். போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் வந்துடும். 2 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். IPv4 அட்ரஸ் கிடைக்கும், IPv6 அட்ரஸும் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி நீங்கள் ஓப்பன் போய்க்கலாம். நியூ டேப்ல போயிட்டு எடுக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எடுக்குது. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஐபி கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். அதோட எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா HTTP ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் இருக்கு, லிஸ்ட் ஆல் DNS ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். HTTP ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு வெப்சைட் போனோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் facebook.comனு கொடுத்தேன், அதோட ரெஸ்பான்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, facebook.com வந்து https facebook.comக்கு போயிருக்கு. அதோட கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML, கேரக்டர் என்கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டேட்டு, டைம், கனெக்ஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ ரீடைரக்ட் ஆகுதா இல்லையா, ரெஸ்பான்ஸில் என்ன கிடைக்கிது ஒரு சர்வர்கிட்ட இருந்து, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஐபி அட்ரஸை டொமைன் நேமாக மாற்றுறது, டொமைன் நேம் ஐபி அட்ரஸாக மாற்றுறது, எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்நெட் கால்குலேட் பண்ணுறது, இன்னும் நிறையா இது பண்ணலாம். என்னோட இன்னொரு ஃபேவரட் என்னன்னா, just a minute, yes, subdomain and hidden files. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சப்டொமைன் டிஸ்கவரி, சப்டொமைன்ஸ் நிறையா இது வருது. இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வெப்சைட்டோட சப்டொமைன்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் நான் அதில் இருக்க ஒரு இதை கிளிக் பண்ணுறேன், லோடாகி எனக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் சப்டொமைன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக்கே கொடுக்குறேன். facebook.com இந்த டிக் கொடுத்துருக்கோங்க. டிக் கொடுத்தீங்கன்னா ரிசால்வ் பண்ண சப்டொமைனாக கிடைக்கும். சப்மிட் கொடுக்குறேன். ஏன்னா ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதனால நிறைய சப்டொமைன் வச்சிருப்பாங்க. அதனால ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூட ஆகும். ஒரு இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா லோட் ஆகி இங்கேயே வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி எம்டியாக வரும். மேபி நிறைய பேர் இந்த வெப்சைட் அட் அ டைம் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ரீலோட் கொடுங்க. ரீலோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அகைன் டேட்டா வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ பார்த்தோம் அப்படின்னா லோட் ஆகி வந்துட்டு இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா அது காட்டுது கிட்டத்தட்ட 9192 9000 சப்டொமைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சப்டொமைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே சப்டொமைன்ஸ் தான். facebook.com உங்களுக்கு தெரியும். அந்த facebook.comக்கு முன்னாடி ஏதாச்சும் வேல்யூ கொடுப்பாங்க, சப் வேல்யூ. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டொமைனுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதையாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் அண்ட் வேற ஏதாச்சும் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா இன்னும் சர்ச் ஆகி முடியலை, சர்ச் ஆகி லோட் ஆகி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 9000க்கு மேலே இருக்கு. ஓப்பன் லிங்க் நியூ டேப், ஓப்பன் லிங்க் நியூ டேப். ஒவ்வொரு சப்டொமைனையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிட்டி வார்னிங் கொடுக்குறாங்க, பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி இஷ்யூ, அட்வான்ஸ்டு. ஸோ நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தான் செக் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் போன டொமைன் வந்து new.facebook.com. ஸோ அவங்க இப்படி ஒரு சப்டொமைன் வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் இதை எடுக்கலை, நோ ப்ராப்ளம். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சப்டொமைனை ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கி facebook.comக்கு ரீடைரக்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு சப்டொமைன் ஓப்பன் பண்ணால் அதுவும் எடுக்கலை. ஓகே, ஸோ பேசிக்காக நிறையா சைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் லோட் பண்ணால் எடுக்காது. எதுக்கு இந்த மாதிரி சப்டொமைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நிறையா பர்பஸ்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்காக வெறும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேஸ்புக்கோட எம்ப்ளாயீஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா இப்போ employees.facebook.com. அதுக்கப்புறம் பேக்எண்டில் நடக்கிற நிறையா ப்ராசஸ்க்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேட்டா மாதிரி தேவைப்படும். அதனால இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நிறையா டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா மெயின் வெப்சைட்டை தான் எப்பயுமே செக்யூரிட்டியை அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி சப்டொமைன்ஸ் வர வெப்சைட்ஸ்லாம் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணதில் நிறையா சப்டொமைன் வருது. அதில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, axter.facebook.com அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த டொமைன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இதுக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் ஃப்ரம் ஃபேஸ்புக். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு யாருக்காகனா ஃபேஸ்புக்கோட எம்ப்ளாயீஸ்க்கு. நார்மலாக ஃபேஸ்புக் யூசர்ஸ், நம்ம நார்மல் யூசர்ஸ் facebook.com போவோம். ஆனால் ஃபேஸ்புக்கோட எம்ப்ளாயி இருப்பாங்களா, அங்கேயே வேலை செய்கிறவங்க, அவங்க அதோட டேட்டாவெல்லாம் பார்க்கணும்னா இந்த இடத்துல போவாங்க. இங்கே போய் அவங்களோட ஒர்க்கிங் இமெயிலை போட்டு ஃபேஸ்புக்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அப்போ இங்கே ஏதாச்சும் பக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஃபேஸ்புக்குள்ள, அதாவது அவங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம். அப்போ இன்னும் நிறையா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வேற ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். pixel.facebook.com அப்படின்னு ஒரு இது இருக்கு. வேற இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டு intent.facebook.com இருக்கு, அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா மெயின் சைட்ல போய் பக் தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்டொமைன்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா பக் தேடலாம். அப்போ வந்து பக்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக fb.com அப்படின்னு இருக்குன்னா அது மெயின் டொமைன். சம் வேல்யூஸ் .fb.com இருந்துச்சுன்னா அது சப்டொமைன்ஸ். அண்ட் சம் வேல்யூஸ் டாட் அகெயின் சம் வேல்யூஸ் டாட் அதுக்கப்புறம் fb.com இருந்துச்சுன்னா இது வந்து சப்டொமைன் ஆஃப் சப்டொமைன் அப்படி கூட வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் OYO பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். OYO வந்து ஒரு பெரிய வந்து ஹோட்டல் புக்கிங் கம்பெனி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணலாம் இந்தியாவில் எங்கேனாலும். ஃபாரின் லெவலுக்கு போயிட்டாங்க, பெரிய லெவலில் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் அதோட நார்மல் வெப்சைட். பார்த்தோம் அப்படின்னா oyorooms.com அப்படின்னு இருக்கு. இங்கே போய் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நார்மலாக புக் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
ஸோ இந்த சைட்டுக்கு நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதோட டொமைன் நேமை காப்பி பண்றேன். ஏன்னா இதுல அவ்வளவா எந்த பக்குமே இல்லை. ஸோ மெயின் டொமைன்ல கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சப்டொமைன்ஸ்க்கு போய் சர்ச் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், பேக் போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு oiorooms.com கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுனா இப்போ இந்த இதோட சப்டொமைன்லாம் தேடும். ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு. கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்ன மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அனலிட்டிக்ஸ்க்கு தனியா ஒரு டொமைன் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க சைட்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை தனியா, விபிஎனுக்கு தனியா ஒரு டொமைன் வச்சிருக்காங்க, ஆர்எம்க்கு தனியா ஒரு டொமைன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனியா டொமைன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ analytics.oiorooms.com ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நாட் அலௌடுன்னு வருது. அதாவது நாட் அலௌட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மெசேஜ் வருது. ஏன்னா இந்த இதுல அவங்க சீக்கிரட்டா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, அதனாலதான் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இதை ஏதாச்சும் பைபாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும், பவுண்டி கிடைக்கும். அதே மாதிரி vpn.oiorooms.com. ஸோ இது லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு வேற ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓடிஏ அதுவும் லோட் ஆயிட்டு இருக்கு. அகெயின் ஆத் அப்படின்னு ஒரு சப்டொமைன் வச்சிருக்காங்க. இதுவும் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்துருக்கு. நம்ம எந்த மாதிரி தேடலாம் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் போட்டு அட்மின் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு தேடலாம். அட்மின்னா அதுதான் சூப்பர் யூசர், இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் பவர் அதிகம். அதாவது அந்த யூசர்ஸ்க்கு தான் பவர் அதிகம். நான் ஜஸ்ட் அட்மின் அப்படின்னு தேடினேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் admin.oiorooms.com அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் அன்அவைலபிள்னு வருது. ஓகே, நம்மளுக்கு லக் இல்லை. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பக் கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. report.oiorooms இருக்கு, அதை ஓபன் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை ஓபன் பண்ணா வேற சைட்டுக்கு போற மாதிரி அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பார்ட்னர் DevOps, DEV dev, டெவலப்பர், DevOps இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மெயினா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை டெவலப் பண்ணும்போது டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் சைட்ல புது ஃபீச்சர்ஸ் போடாம டெவலப்பர் டாட் அந்த சைட் டாட் காம், டெவ் டாட் அந்த சைட் டாட் காம் போட்டு அதில் தான் புது ஃபீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. புது ஃபீச்சர் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாம அதில் பக்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சைட்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கலாம். ஓகே, இதுல எதுவும் எடுக்கல, இதுவும் லோட் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் CRMS அது ஓபன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா crSMS.oiorooms அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சில கீவேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்னா CMS, CRMS அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சைட்லயோ இல்லை அவங்க ஆப்லயோ இருக்க எல்லா கண்டென்ட்டையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் என்னென்ன சைட்ல என்னென்ன வரணும், என்னென்ன டேட்டா இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே தனியா இந்த மாதிரி டொமைன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா OIO ரூம்ஸோட CRMS பேஜ் தான். இதுல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி சைன்இன் பண்ணலாம். ஆக்சுவலா நம்மளால சைன்இன் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குன்னா ஓடிபி வேணும்னு சொல்லியிருக்காங்க, இமெயில் கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, ஓடிபி கேட்டிருக்காங்க, சைன்இன் இருக்கு, ஜென்ரேட் ஓடிபி இருக்கு, சைன்இன் இருக்கு, ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு. ஆனா கிரியேட்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. நம்மளால புது ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஐடி இருந்தா லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணா இந்த பெரிய வெப்சைட் இருக்குல்ல, இதோட யூசர்ஸோட டேட்டாலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் இல்லாட்டி பாஸ்வேர்டு இல்லாம பைபாஸ் பண்றது, ஓடிபி இல்லாம பைபாஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஹை லெவல் பவுண்டரிஸ் வரும். ஸோ பட் இந்த டாபிக் உள்ள நான் இப்போ போல. நான் இப்போ என்ன டாபிக் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் டொமைன்ல மட்டும் நம்ம பக் தேடாம சப்டொமைன்ஸ்லயும் நம்ம தேடணும். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் டொமைன்ஸ்ல தான் சேஃப்டி அதிகமா கொடுப்பாங்க. சப்டொமைன்ஸ்ல சேஃப்டி சம்டைம்ஸ் கொடுக்க மறந்துடுவாங்க, இல்லாட்டி கம்மியா கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி அப்டேட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ தட் சப்டொமைன்ஸ்ல போய் பக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பவுண்டி அதிகமா கிடைக்கும்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோப்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நிறைய ப்ரோக்ராம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கோப்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா star.website.com அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல மட்டும் நீங்க பக் கண்டுபிடிச்சா பரவாயில்ல, அதாவது இந்த வெப்சைட்ல மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை, இதோட சப்டொமைன்லயும் போய் நீங்க பக் கண்டுபிடிக்கலாம். அப்படி இதோட சப்டொமைன்ல நீங்க கண்டுபிடிச்சாலும் நாங்க உங்களுக்கு அதுக்கு அவார்ட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா hacker1/Twitter அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ட்விட்டரோட hacker1 இது ஓப்பன் ஆகுது. இதுல கீழே போய் நம்ம ஸ்கோப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட பக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் $20,000 இருந்து மினிமம் $200 வரைக்கும் பக் கொடுப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எதுலலாம் நீங்க மெயினா பக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த போட்டிருக்காங்க பாருங்க twitter.com அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா டாட் வச்சு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்விட்டர்ல மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை, ட்விட்டரோட எந்த சப்டொமைன்ல வேணாலும் நீங்க பக் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதுவும் எங்க வெப்சைட் தான், இதுல நீங்க கண்டுபிடிக்கலாம், இதுலயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி இதை போய் நியூ டேப்ல ஓபன் பண்றேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நீங்க இப்படிதான் சூஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பக் கண்டுபிடிக்க. அந்த ப்ரோக்ராம்ல இருக்க மெயின் டொமைன் இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டரோட ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஒரு வெப்சைட் மாதிரி. இங்க வந்து லைவ் நியூஸ், லைவ் வீடியோ எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இதுதான் உங்களோட மெயின் வெப்சைட். இதுல நீங்க பக் தேடி தேடி பாக்குறீங்க, உங்களால கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க. ட்விட்டர் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, அதனால ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் வெப்சைட்ல தானே கண்டுபிடிக்க முடியல, ஸோ சப்டொமைன்ல போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சப்டொமைன் டிஸ்கவர் பண்ணலாம். போயிட்டு இதை நான் இங்க போடுறேன், சப்மிட் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிடைக்காது, கிட்டத்தட்ட ஒரு 50-100 வெப்சைட் கிடைக்கும். அந்த 100 வெப்சைட்ல நீங்க எதுல வேணா போய் பக்க தேடலாம். அதுல ஏதாச்சும் ஒன்ல நீங்க பக் கண்டுபிடிச்சாலும் அதை அவங்க வேலிடா எடுத்துப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து PSCP.tv மட்டும் வரல, நிறையா அதர் சைட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடெக்ஷன், கேனரி, டெவ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இண்டிவிஜுவலாக இந்த சைட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பக்குக்காக ஹண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நாட் ஃபவுண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர் நேம்ஸ், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% யூஸ் இல்லாமல் தான் இருக்கும், ஒரு 50% ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கும். அண்ட் அதில் நம்ம ஈஸியாக தேடிடலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் சைட்டோட ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XML ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு சைட்டு. இதில் டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் அக்சஸ் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இதில் ஏதாச்சும் முக்கியமான API கீ இல்லை ஏதாச்சும் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைட்டில் இருக்க ஒரு 4-5 டூல்ஸ் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது, அதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நான் அடுத்தடுத்த என்னோட டுட்டோரியல் சொல்லும் போது ஒவ்வொரு டூல்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த சைட் போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன், டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் என்ன பர்பஸ்ன்னு சொல்லுவேன், ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு டூலுக்கும் நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு.